அஜயண்டே ரெண்டம் மோஷனும் அப்படின்னா அஜயனோட ரெண்டாவது திருட்டுன்னு அர்த்தம். ரொம்ப நீளமாக சொல்லி கஷ்டப்பட வேணாம்னா சுருக்கமாக ஏஆர்எம். டைரக்டர் ஜிதின் லாலுக்கு இது முதல் படம். டோவினோ தாமஸ்க்கு 50வது படம். மலையாளத்தில் 3Dயில் வெளியாகி இருக்கிற இந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம் தமிழ் டப்பிங்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. பொதுவாக 3D படம்னா முப்பரிமாணத்தில் காட்சிகளை அதோட ஆழத்தோட ரசிக்க முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த படத்தில் டொவினோவோட ரோலே 3D. அதாவது ஒரே படத்தில் 3 வெவ்வேறு தலைமுறைகளை சேர்ந்த 3 கதாபாத்திரங்களாக 3 டைமென்ஷனில் நடிச்சிருக்காரு. சரி, படமும் 3D, ஹீரோவும் 3D, டபுள் 3Dயாக இருக்கேன்னு படத்தை ஆர்வமாக பார்க்க போனால் கடைசியில் நம்மளுக்கு காத்திருந்தது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அது என்னன்னு தெரியணும்னா விமர்சனத்தை கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது ஏஆர்எம் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ ஏஆர்எம் திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? படத்தோட கதை 1900, 1950, 1990ன்னு 3 தலைமுறைகளில் நடந்த சம்பவங்களோட பிணைஞ்சிருக்கு. சியாத்திகாவு கிராமத்தில் எலக்ட்ரீஷியனாக இருக்காரு அஜயன். உயர் சமூகத்தை சார்ந்த கிருத்தி ஷெட்டியை விரும்புகிறாரு. ஆனால் கிருத்தியோட அப்பாவுக்கும் அஜயனுக்கும் எப்போவுமே ஆகாது. அது காரணம் சாதி பாகுபாடாக இருந்தாலும் அதையும் தாண்டி வேற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அஜயனோட வம்சாவளியே தலைமுறையாக திருடர் பரம்பரைன்னு ஒரு முத்திரையை குத்தி வச்சிருக்காங்க. இதனால் ஊரில் எங்கே ஒரு திருட்டு நடந்தாலும் முதல்ல எல்லாரும் போய் பழிய போடுறது அஜயன் மேலே தான். போலீஸும் அவரை தான் பிடிச்சி போய் ரவுண்டு கட்டி விசாரிக்கிறாங்க. இந்த வீண் பழி அவமானத்திலிருந்து மீள முடியாமல் அஜயனும் அவரோட அம்மா ரோகிணியும் கஷ்டப்படுறாங்க. இதோட பேக்ரவுண்ட் லேயரில் இருக்கிற கதையாக பார்த்தோம்னா வீராதி வீரனாக இருக்கிற குன்னிக்கெழு டொவினோ அந்த ஊர் ராஜாவோட ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. அதுக்கு பரிசாக விண்கல்லும் அபூர்வமான உலோகங்களும் கலந்து செய்யப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு விளக்கை கேட்டு வாங்கிட்டு போறாரு. அடுத்த தலைமுறையில் மணியன் டொவினோ யாருமே பிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய திருடனா இருக்காரு. தன் மனைவிக்கு நேர்ந்த அவமானத்தை தீர்க்கறதுக்காக அந்த அபூர்வ விளக்கை திருடிடுறாரு. நிகழ்காலத்தில் மக்கள் அந்த விளக்கை கோயிலில் வச்சு வழிபடுறாங்க. ஆனால் அது ஒரிஜினல் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிற வில்லன் ஹரிஷ் உத்தமன் உண்மையான விளக்கை தேடி கண்டுபிடிச்சி கொடுன்னு அஜயன் டொவினோவை பிளாக்மெயில் பண்றாரு. இந்த மிரட்டலுக்கு அஜயன் பணிஞ்சாரா, கிருத்தி ஷெட்டியோட அப்பாவோட தடையை மீறி தன்னோட காதலில் ஜெயிச்சாரா, இது எல்லாத்துக்கும் மேலே அஜயன் செஞ்ச அந்த ரெண்டாவது திருட்டு என்னங்கிறது தான் கதை. ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோக்லோர் ஃபேண்டசி அட்வென்ச்சர் கதை தான் இது. ஆனால் அதை அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக படமாக்கி இருக்காங்களான்னு கேட்டால் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் லேக் ஆஃப் என்கேஜிங் மூமெண்ட்ஸ். படத்தோட பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல அதோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். குன்னிக்கேழு, மணியன், அஜயன், டொவினோ தாமஸ் 3 வெவ்வேறு கேரக்டர்களை ஒவ்வொன்றுக்கும் வேற லெவல் வித்தியாசம் காட்டி அட்டகாசமாக நடிச்சிருக்காரு. குறிப்பாக திருடனா வர மணியன் கேரக்டர்லாம் சான்ஸே இல்லை. டொவினோ நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே மறைஞ்சு போய் மணியனாவே மாறிடுறாரு. அந்த கேரக்டரோட வேகம், ஆவேசம், பாடி லாங்குவேஜ்லாம் அவ்வளோ மிரட்டலாக இருக்கு. டைட்டில் கேரக்டர் அஜயனா இருந்தாலும் படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது மணியனோட இந்த கேரக்டர் தான். வீராதி வீரனா வர குன்னிக்கேழுவோட கேரக்டர் படத்தோட பேக் ஸ்டோரியாக ஒரு சின்ன போர்ஷன் தான். அந்த கேரக்டரோட அறிமுக காட்சியில் டொவினோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் செமையாக இருக்கு. வித்தியாசமான அந்த முறுக்கு மீசையிலையும் கம்பீரமான தோற்றத்திலையும் அவர் போடுற சண்டையிலையும் ஆளு சும்மா பட்டைய கிளப்பியிருக்காரு. அஜயன் கேரக்டர் மட்டும் ஒரு மாதிரி சோபரா எப்பவும் விரக்தியிலே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எங்கே அடக்கி வாசிக்கணுமோ அங்கே அண்டர் பிளே பண்ணி, எங்கே ஸ்கோர் பண்ணணுமோ அங்கெல்லாம் சிறப்பாகவே ப்ளே பண்ணியிருக்காரு. பொதுவாக ஒரு நடிகரோட 50வது மைல்ஸ்டோன் படம் அவருக்கு இவ்வளோ சேலஞ்சிங்காக அமையிறது அபூர்வமான விஷயம். ஆனால் கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டுறாம தன்னோட முழு திறமையும் உழைப்பையும் கொட்டி நம்ம மனசை அப்படியே கவர்ந்துட்டு போயிடுறாரு டொவினோ. குன்னிக்கேழுவோட மனைவியா ஐஸ்வர்யா ராஜேஷ். மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் தான் படத்தில் அவங்களோட போர்ஷன் இருக்கு. குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு இதில் ஒரு முக்கியத்துவமும் இல்லை. இதில் போய் எப்படி அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சின்னதாக ஒரு ஆச்சரியம் மட்டும்தான் கடைசியில் மிஞ்சுது. மணியனோட மனைவியா சுரபி லட்சுமி ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நேர அவமானம், பயம், கவலை, கணவன் மேலே காட்டுற அன்புன்னு ஒவ்வொரு எமோஷனையும் அவ்வளோ பிரமாதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அஜயனோட லவ் இன்ட்ரெஸ்டா கிருத்தி ஷெட்டி. மலையாளத்தில் அவங்களுக்கு இதுதான் முதல் படம். அஜயன் ஆசையாக லவ் பண்ணுறாங்க. கிளியன்னு ஒரு பாட்டில் அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க. மற்றபடி இவங்களுக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி படத்தில் ஒரு முக்கியமான சீன் கூட இல்லை. அழுத்தமான சீன்ஸ் எதுவும் இல்லாததால இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சீன்ஸ் மாதிரி தான் கடந்து போகுது. படத்தோட கேமராமேன் ஜோமோன்டி ஜான் ஒளிப்பதில் நிஜமாவே சும்மா மிரட்டி எடுத்திருக்காரு. படத்தில் பகல் காட்சிகளும் இரவு காட்சிகளும் சரிசமமாக இருக்குது. அதில் இரவு காட்சிகளில் ஒரு படம் பிடிச்சிருக்க விதம்லாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ தரமாக இருக்குது. அப்புறம் படத்தில் கத்தி சண்டை, சிலம்பு சண்டை, குத்து சண்டைன்னு விதவிதமாக ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் வருது. அதையெல்லாம் அந்த மூர்க்கத்தனத்தோட தீவிரம் கொஞ்சம் கூட குறைஞ்சிடாம அவ்வளோ பரபரப்பாக படமாக்கியிருக்காரு. அதுவும் கிளிய பாட்டெல்லாம் ஒரு சரியான விஷுவல் ட்ரீட்டு. அருவி பின்னணியில் கிருத்தி ஷெட்டியும் பெண்களும் நடனம் ஆடுற அந்த ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோ ரம்யமாக இருக்குது. அப்புறம் கிளைமேக்ஸில் நதி கடியில் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒன்று வருது. அதை ரொம்ப பிரமாதமாக படம் பிடிச்சிருக்காரு. படத்துக்கு இசை திபு நினன் தாமஸ். கிளிய பாட்டு ஒரு பியூட்டிஃபுல் மெலடினா மணியன் கேரக்டரோட இன்ட்ரோக்கு அவர் போட்டிருக்க பாட்டெலாம் அதிரடியோட உச்சம்னே சொல்லலாம். சும்மா பரபரப்புன்னு பட்டையை கலப்புது. குறிப்பாக சண்டை காட்சிகள் அவர் போட்டிருக்க பிஜிஎம் எல்லாமே டென்ஷனை வேற லெவலுக்கு ஏற்றி தெரிக்க விடுது. எடிட்டர் ஷமீர் முகமது சண்டை காட்சிகளில் வேகமாகவும் மற்ற காட்சி
காட்சிகள்ல நிதானமாவும் அதோட தன்மைக்கு ஏத்த மாதிரி அழகா தான் கட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் எல்லா சண்டை காட்சியிலும் எதுக்கு இவ்ளோ ஸ்லோ மோஷன் ரேம் கட்டிங்னு புரியல. ஒரு ஹீரோ சண்டை போடுறப்போ எதிரி அடிக்கிறது முக்கியமா இல்ல விதவிதமா போஸ்ட் எடுக்கிறது முக்கியமானு தெரியல. தலையை திருப்பினா ஸ்லோமோ, எகிரினா ஸ்லோமோ, விழுந்து எழுந்தா ஸ்லோமோன்னு சும்மா ரேம்ப் பண்ணி ஒரு நல்ல சண்டை காட்சியை முடிஞ்ச வரைக்கும் எப்படி கெடுக்கணுமோ அப்படி கெடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கு பல இடங்கள்ல இந்த எடிட் ஸ்டைல். படத்தோட பெரிய சிக்கல் பெருசா எந்த ஐ மொமெண்ட்ஸுமே இல்லாத கதையோட்டம் தான். முதல் பாதி மொத்தமாவே ஒரு மாதிரி சலிப்பா தான் நகருது. பாட்டி பேத்தி கதை சொல்ற மாதிரி ஆரம்பிக்கிற குன்னிக்கேடு சம்பந்தப்பட்ட காட்சிகளும் சரி, அந்த சீக்வன்ஸ்ல வர ராஜா போர்ஷனும் சரி, பெருசா எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தாம ஏதோ நாடகம் பார்க்குற மாதிரியான உணர்வை தான் கொடுக்குது. அப்புறம் அபூர்வ விளக்க தேடி அஜயன் போற பயணத்திலையும் கூட எந்த சேலஞ்சும் இல்ல, ஒரு சாகசமும் இல்ல. அவர் பாட்டுக்கு சுரங்கத்துக்குள்ள நடக்கிறாரு, தண்ணிக்குள்ள முழுகிறாரு, ரொம்ப சின்னதா சில பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. ஆனா அவருக்கு எதனா ஆயிடுமோன்னு எந்த இடத்துலயும் 1% கூட நம்மளுக்கு ஒரு பதட்டமும் பதபதப்பையும் ஏற்படவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எந்த சுவாரஸ்யமும் இல்லாம ரொம்ப மேம்போக்கா அதையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமா படத்தோட வில்லன் ஹரிஷ் உத்தமன். ஆனா உத்தமமா உருப்படியா ஒரு பெரிய வில்லத்தனம் கூட படத்துல அவர் பண்ணவே இல்லை. அவர் டோவினோவை மிரட்டுற காட்சியெல்லாம் அவ்வளோ வீக்கா இருக்கு. சத்தியமா அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறதா காமெடியா எடுத்துக்கிறதானே தெரியல. இந்த காமெடி போதாது டோவினோட ஃப்ரெண்டா பேசில் ஜோசப் வச்சு கொஞ்சம் காமெடியை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே சிரிக்கிறதா அழறதானே தெரியாம அவ்வளோ மோசமா இருக்கு. அவரும் அந்த கேரக்டரை ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் காதல் காட்சியில் இன்னும் கொஞ்சம் ரசனையோட எழுதியிருந்தாலே இந்த படம் கொஞ்சமாவது சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஆனா டோவினோ அண்ட் கிருத்தி ஷெட்டி மாதிரி ஒரு அழகான திறமையான ஜோடி இருந்தும் அவங்கள வச்சு அழகான காதல் காட்சிகளை பண்ண தெரியாம இயக்குனர் கோட்டை விட்டுருக்காரு தான் சொல்லணும். படத்துல இந்த ஜோடிக்கு ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கு. ஆனா அதுல ஒண்ணுல கூட காதல்ல இருக்க வேண்டிய சின்ன ஒரு சிலிர்ப்போ, பூரிப்போ, மயக்கமோ, கிறக்கமோ எதுவுமே இல்லாம ரொம்ப ட்ரையா, போரிங்கா கடந்து போகுது. படத்துல கிருத்தி ஷெட்டிக்கு கொடுத்த ஒரே வேலை, டோவினோ 8 தடவை அவங்க வீட்டுக்கு வந்தாருன்னா 7 தடவை அவரை ஆசையா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லாம அவ்வளோ கற்பனை வறட்சியா இருக்கு இவங்களோட லவ் போர்ஷன். மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னு கேட்டா, படத்தோட ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை நம்பி படத்துக்கு போனால் படத்தில் இருக்க பெஸ்ட்டை மட்டும் 2 நிமிஷத்துக்கு ட்ரெய்லராக கட் பண்ணி நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்கன்னு மட்டும் நல்லாவே புரிஞ்சுது. மற்றபடி இது பார்த்தே ஆக வேண்டிய படம்லாம் கிடையாது. ரொம்ப சுமாரான வீக்கான ஒரு படம் தான். டோவினோட பரம ரசிகர்களே இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கூட அவரோட நடிப்பை மட்டும் ரசிப்பாங்களே தவிர ஒரு படமாக இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். விமர்சனத்தோட ஆரம்பத்தில் இது ஒரு 3D படம்னு பார்க்க போனால் பயமாக நமக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை. படம் ஆக்சுவலாக ஒரிஜினல் 3D கிடையாது. 2Dயில் ஷூட் பண்ணிவிட்டு அதை 3Dயில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் டைமுக்கு முன்னாடி அதோட ப்ராசஸ் முழுமையாக முடியாததால் கடைசி நேரத்தில் தமிழ்நாட்டில் 3D ஷோஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. 3D அனுபவம் எதிர்பார்ப்போடு இந்த படத்தை பார்க்க போனவங்களுக்கு இது ஒரு சின்ன ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுமாரான படத்தை 3Dயில் பார்த்தா கூட அதனால் எந்த மேஜிக்கும் ஏற்படாதுங்கிறது தான் உண்மை. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனில் ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.